காஞ்சிபுரம் மாவட்டம் மாப்பூரில் நடைபெற்று வரும் உறுதிமுழக்க பேரணி பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரலையை இப்போது பார்க்கலாம். சகோதரனாக என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும். யாழ் போல் என் தமிழ் மக்கள் துன்பத்தில் மூழ்கும் போது இன்பம் தரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் உங்களுக்காக இருக்கும் 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 என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். தலைவர் கலைஞரும் இருப்பார். அவருடைய பிள்ளையான நான் உங்களில் ஒருவனாக என்றைக்கும் இருப்பேன். அதனால்தான் இன்றைக்கு அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு துயரத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் மக்களை மீட்கக்கூடிய யாழ் இசையாக இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என் கண்ணெதிரே காணக்கூடிய வாய்ப்பை நான் பெறுகிறேன். சரித்திரம் படைக்க திரண்டிருக்கக்கூடிய இந்த சமுத்திரத்தை நான் காணுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் என்பதற்கு சான்றாக இங்கு கூடியிருக்கக்கூடிய இந்த மகா சமுத்திரத்தின் முன்பு நான் மண்டியிட்டு என்னுடைய வணக்கத்தை எடுத்து சொல்லி இந்த உறுதி முழக்க பேரணியின் உரையினை நான் உங்கள் முன்னால் துவக்க விரும்புகிறேன். தொண்டை மண்டல மண்ணில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேரணியில் நான் பங்கேற்பதை பெருமையாக கருதுகிறேன். பல்லவர்களின் தலைநகராக திகழ்ந்த இந்த மண்ணில் பேசுவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. சோழரும் கிருஷ்ணதேவராயரும் ஆட்சி புரிந்த மண்ணில் நின்று உங்களில் உரையாற்றுவது எனக்கு பெருமையிலும் பெருமையாக அமைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அறிஞர் அண்ணா அவதரித்த இந்த பூமியில் நின்று உங்களிடத்திலே உரையாற்றுவதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பூமி சீன யாத்திரிகள் யுவான் சிங் அவதரித்த அவருடைய கால்பட்ட பூமி என்பது உங்களுக்கு தெரியும். கௌதம புத்தர் கால்பட்ட பூமிதான் இந்த பூமி. சர்வ சமயமும் தழைத்தோங்கிய பூமிதான் இந்த பூமி. அந்த பூமியில நின்று கொண்டு அதிமுக ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய வகையில உறுதி முழக்க பேரணியில இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். கேள்வி கேட்கும் பேரணியை மதுரையிலே கண்டேன். நீதி கேட்கும் பேரணியை கடலூரில் கண்டேன். விடியல் மீட்பு பேரணியை நான் திருப்பூரிலே திரும்பி பார்த்தேன். இன்று இந்த காஞ்சி மாவட்டத்தில் ஆப்பூர் பகுதியில உறுதி முழக்கம் என்கிற பேரணியை இன்றைக்கு உங்கள் முன்னால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். உறுதி எடுக்க வந்திருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் உறுதி எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உறுதி ஏற்பதற்கு முன்பு எல்லோரும் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்களே, மாநிலத்தில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று ஒரு நெடிய பயணத்தை நடத்தி முடித்து விட்டுத்தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்த பயணம்தான் நமக்கு நாமே என்ற அந்த பயணம். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் என்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறேன். மக்களை சந்திக்க நான் பயணித்த தூரம் 11,100 கிலோமீட்டர். 4,05,000 மனுக்களை பெற்ற பயணம் அந்த பயணம். அந்த பயணத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உச்சி முகந்து எனக்கு முத்தம் கொடுத்து என்னுடைய பயணத்திற்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மனதார பாராட்டவிட்டாலும் தங்களுடைய உள்ளத்தால் இன்றைக்கும் இந்த பயணத்தை பற்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய
இன்னும் சில வாரங்களே முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரையே பீதி அடைய வைத்திருக்கக்கூடிய பயணம் தான் இந்த நமக்கு நாமே பயணம் என்பது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் உங்கள் உள்ளம் கண்டேன், உற்சாக வெள்ளம் கண்டேன். மாற்றம் நிச்சயம் ஏற்பட போகிறது என்கிற நம்பிக்கையை நான் அல்ல, மேடையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல, நீங்களும் இன்றைக்கு தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு நாமே பயணத்தில் நான் சந்தித்தவர்கள் ஏராளம். விவசாயிகளை, நெசவாளர்களை, பாட்டாளி பெருமக்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, இளைஞர்களை, மாணவர்களை, மாற்றுத்திறனாளிகளை, மகளிர் சுய சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை, இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். 46 நாட்கள் நமக்கு நாமே பயணத்தில் நான் ஈடுபட்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எண்ணிக்கை கோடுகளை தொடும். சாதனைகளை சொல்ல ஜெயலலிதா சொல்லுகிறார், எங்கள் சாதனைகளை சொல்ல 36 நாட்கள் தேவை என்று ஜெயலலிதா கொக்கரிக்கிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த ஆட்சியில் மக்களுடைய வேதனைகளை சொல்ல 46 நாட்கள் அல்ல, பல வருடங்கள் ஆகும். அந்த அளவிற்கு இந்த ஆட்சியில பல கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேரத்தின் நிலைமை கருதி நான் சிலவற்றை மாத்திரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பயணத்தை முதலில் கன்னியாகுமரியிலே தொடங்கினேன். அங்கே என்னை சந்தித்த ஒரு இளைஞன், பொறியியல் பட்டதாரி. அவன் சந்தித்து என்னை வந்து பார்த்து ஒரு கோரிக்கையை சொன்னார். நான் படித்து முடித்து 3 வருடமாகிறது, இன்னும் வேலைக்கு போக முடியல. நான் தான் என்னுடைய வீட்டிலே மூத்த பிள்ளை, பெற்றோர்கள் வயதாகிவிட்டது, எனக்கு ஒரு தம்பியும் தங்கையும் உண்டு. தங்கையின் திருமணத்தை முடித்தாக வேண்டும், தம்பியினுடைய படிப்புக்கு செலவு செய்திட வேண்டும், தந்தைக்கோ மருத்துவமனை சிகிச்சைக்கு பணம் வேண்டும், என்னுடைய தாயாரை நான் காப்பாற்றிட வேண்டும். என் தந்தை என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். எனக்கு வேலை கிடைத்துவிடும், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, என்றைக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது நிலைமை மாறும் என்று அந்த இளைஞன் என்னிடத்திலே சொன்ன நேரத்தில் அவனுடைய கண்கள் எல்லாம் குளமாயின. அடுத்து மதுரையில ஒரு மாணவி என்னை பார்த்து உருக்கமான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன தெரியுமா, என் தந்தை கூலி வேலைக்கு போகிறார், கிடைக்கிற பணத்தை மதுக்கடைகளை தொலைச்சிட்டு தள்ளாடியவாறு வீட்டுக்கு வருகிறார், வந்ததும் அம்மாவை அடிக்கிறார், எங்களை எல்லாம் எட்டி உதைக்கிறார், அவருடைய உடல்நலமும் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்க எங்களிடம் பணம் இல்லை, அதனால் என் தந்தை இறந்து விட்டார். எனவே நிச்சயம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமுல்படுத்தணும் என்று அந்த 10 வயது இளம்பிஞ்சு அந்த சிறுமி என்னிடத்தில் சொன்ன போது என் மனம் நொந்து போயிடுச்சு. அதே போல சென்னை நகரில் ஒரு முதியவர், அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருடைய மனைவியும் இறந்து விட்டார். என் அருகில தயங்கி தயங்கி வந்தார். வந்து கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னார், நீதான் கலைஞர் பிள்ளையாப்பா கேட்டார். ஆமான்னு. உங்க அப்பா தந்த முதியோர் உதவி தொகையை நான் பெற்று வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்ப இந்த அம்மா ஆட்சிக்கு வந்து அந்த தொகையை நிறுத்திட்டாங்க, எனவே நான் சாக போகிறேன் என்று அந்த முதியவர் சொன்னப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டு. ஆக இப்படி பலதரப்பட்ட மக்கள் துயரங்களை, துன்பங்களை, தொல்லைகளை
என்னிடத்துல சொன்ன நேரத்தில் எனக்கு முண்டாசு கவிஞர் பாரதியாருடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற அந்த பாடல் வரிகள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஏன் இந்த தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட நிலைமை? தொழில் வளர்ச்சியில சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தமிழகம், வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த இந்த தமிழகம், ஆனால் இன்றைக்கு கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்துக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பாக நடந்து செல்ல முடியல. அரசு நிர்வாகம் மக்களை நோக்கி நகரவே மறுக்கிறது. தமிழகத்தில் 5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். பொய் வாக்குறுதிகளை அள்ளி தந்து வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஜெயலலிதா முழுமையாக வஞ்சித்து விட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், கண்ணை கட்டி கொண்டு சாலைகளை நடந்து செல்லுகிற ஒரு வீரன் மரத்துக்கு மரம் மோதி கொண்டிருப்பானாம். அது மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கொடுமைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அண்மையில இந்த ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு பேரிடர், மழை, பெரும் மழை வந்துச்சு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. ஆக அந்த மழை வெள்ளம் எப்படி வந்துச்சு? ஜெயலலிதாவுடைய அலட்சியத்தால். மழை வந்தது ஏற்க, பருவ காலங்களில் மழை வருவது ஏற்க, அதை யாரும் தடுத்திட முடியாது. ஆனால் அந்த மழையின் காரணத்தால் ஏற்பட்ட வெள்ளம், அந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? ஜெயலலிதாவுடைய அலட்சியம். ஆக இது இயற்கை பேரிடர் அல்ல, செயற்கை பேரிடர் தான் என்பதை இன்றைக்கு நாடு நன்றாக உணர்ந்து கொண்டிருக்கிறது. 25 லட்சம் பேர் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 25,000 கோடி ரூபாய் பாதிப்பு என்று அரசே கணக்கு தருகிறது. 10,000 சிறு குறு நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழில் கூடங்கள் இன்றைக்கு சிறகு ஒடிந்து காட்சியளிக்கிறது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை சின்னாபின்னமாகி இருக்கிறது. ஆனால் பெயருக்கு ஹெலிகாப்டரில் ஒரு விசிட் அடிச்சார் ஜெயலலிதா, ஒரு அரை மணி நேரம். இப்போ தேர்தல் வந்துருச்சு, நெருங்கிட்டு இருக்கு. அதனால அரை மணி நேரம் கோட்டைக்கு வராரு. கோட்டையில வந்து உட்கார்ந்து காணொலி காட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஜெயலலிதா. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், அர்ஜுன் நடிச்ச சினிமா படம் முதல்வன் ஒரு சினிமா உங்களுக்கு தெரியும். அந்த அர்ஜுன் காலையிலிருந்து இரவு வரை ஒன் டே சிஎம்மா நடிப்பாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஒரு ½ அன் அவர் சிஎம்மாக, ஒரு அரை மணி நேர சிஎம்மாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். தவிர நாட்டு மக்களுக்கு பயனுண்டா? முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னுடைய 68வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். வருகிற 24ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஆக பிறந்த நாள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அவருக்கு நான் உங்கள் அனைவரின் சார்பில், என்னுடைய சார்பில் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றேன். அது அரசியல் மரபு. ஆனால் ஒரு பிறந்த நாள, ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாள அரசு செலவில, அவருடைய வயதை குறிக்கக்கூடிய வகையில 68 லட்சம் மரக்கன்றுகள் நடக்கூடிய விழாவை நடத்தினார். யார் வீட்டு பணம்? உங்க அப்பன் வீட்டு பணமா? அரசாங்கத்துடைய பணம்? மக்கள் தரக்கூடிய வரி பணம்? நான் கேட்கிறேன். ஆக அரசு பணத்தில் முதலமைச்சருடைய விழா நடக்கிறது என்றால் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டில் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல வெள்ள நிவாரண பொருட்களை பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்டிக்கர், அதுவும் தமிழ்நாட்டில் தான் முதல் நடக்குது. முதல்வர் நாங்க, மக்கள் முதல்வன் சொன்னாங்க, அம்மா முதல்வன் சொன்னாங்க. இப்ப என்னன்னா ஸ்டிக்கர் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அதுதான் இன்றைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்மையில பெஞ்ச மழை செயற்கை மழையா இயற்கை மழையா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நாசா அமைப்பு வெளியிட்டுடுச்சு, மத்திய அரசுடைய வானிலை ஆராய்ச்சி மையம் கூறிடுச்சு. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ஜவடேகர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுகிற போது மிக தெளிவாக இதை சொல்லி இருக்கிறார்.
இது செயற்கை தான். மத்திய அரசினுடைய புவி அவியல் துறையை சார்ந்தவர்கள் ஆதாரங்களோடு இந்த செயற்கையை பற்றி தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இது பற்றி ஜெயலலிதா எந்தவித நடவடிக்கை எடுக்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் போய் சேரல. முழுமையா தொழில்களை இழந்தவர்களுக்கு எந்த உதவியும் இந்த ஆட்சியில வழங்கப்படல. 25,000 கோடி ரூபாயை மத்திய அரசிடம் உரிமையோடு பெறக்கூடிய யோக்கியதை தெம்பு இந்த ஆட்சிக்கு இருக்கா? இன்றைக்கு இல்லையே. தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய சுயநலுக்காக தமிழகத்தை அடகு வைத்திருக்கக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா என்பதை இங்கே மறந்துவிடக் கூடாது. காரணம், தன் தலைக்கு மேல கத்தி தூங்குது. உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் இருக்கு, சொத்து வழக்கு. ஆக அதை மையமா வச்சு 37 எம்பிக்களை மத்திய அரசிடம் அடமானம் வச்சிருக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இன்றைக்கு ஜெயலலிதா தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருக்கிறார். தவிர வேற என்ன? என் கண்ணுக்கு எட்டிய தூரம் எனக்கு எதிரிகளே இல்லை. சொன்னது யார்? ஜெயலலிதா. நான் சொல்றேன், என் கண்ணுக்கு எட்டிய தூரம் நம்முடைய தொண்டர்களும் தோழர்களும் பொதுமக்களும் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியை நான் பார்க்கிறேன். இன்னும் லட்சக்கணக்கான உள்ளே வந்து சேர முடியல. செய்தி வந்துகிட்டு இருக்கு. போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே உள்ள வந்தாலும் இங்க இடம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு சொன்னா, இனி தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு இடம் இல்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே குழுமி இருக்கிறது. என்ன அகங்காரம்! எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் எனக்கு எதிரிகள் இருந்து அகங்காரத்தோடு சொன்ன இதே ஜெயலலிதா தன்னுடைய வழக்கிற்காக கூட்டணி வைக்கலாமா என்று பொதுக்குழுவில பேசக்கூடிய நிலை இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா? செம்பரம்பாக்கம் ஏரியை முறையாக திறந்து விடாத காரணத்தால் ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு? உயிர் பலி எவ்வளவு? எவ்வளவு சேதாரங்கள், உடைமைகள் இழந்தவர்கள் எத்தனை பேர்? இன்னமும் சராசரி நிலைமைக்கு வர முடியாத நிலையிலே மக்கள் அவதியில் இருக்கிறாங்களே. ஆக அதற்கு நீதி விசாரணை தேவை என்று தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். திமுகவின் சார்பில் மட்டுமா? தலைவர் கலைஞர் அவர்கள் மாத்திரமா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சியுடைய தலைவர்கள் அத்தனை பேருமே குரல் எழுப்புகிறாங்களா? இதுவரை அதற்கு செவி சாய்த்திருக்கிறார்களா? இல்ல. எனவே நான் இந்த மேடையிலே நின்று கொண்டு சொல்லுகிறேன், திமுக கழகம் ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் என்ன, ஆட்சிக்கு வரத்தான் போகிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. கலைஞர் தலைமையில அந்த ஆட்சி அமைகிற நேரத்தில் நான் ஒன்றை தெளிவோடு சொல்லுகிறேன், செம்பரம்பாக்கம் ஏரியை முறையாக திறக்காத காரணத்தால் தான் இந்த பேரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி நீதி விசாரணை நடத்துவோம். அந்த விசாரணை நடத்துகிற போது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, அந்த குற்றவாளிக்கு உரிய தண்டனையை நிச்சயமாக வழங்குவோம் என்று இந்த மேடையில் நின்று கொண்டு நான் அழுத்த திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். 5 வருஷம் முடியும் போது அதிமுக ஆட்சிக்கு வந்து எத்தனை உறுதிமொழிகள், எத்தனை வாக்குறுதிகள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை கிழிப்போம், வைகுண்டத்தை காட்டுவோம், மணலை கூட கயிறாக திரிப்போம் என்றெல்லாம் கதைகள் விட்டீங்களா? நான் கேட்கிறேன், திருமழிசையில துறைநகரம் கொண்டு வருவோம் என்று சொன்னீங்களே, இதுவரையில கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த ஆட்சி ஈடுபட்டு இருக்கா? திமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட பாக்ஸ்கான் ஆலையை மூடி அதுல 5000 இளைஞர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க. நோக்கியா தொழிற்சாலையை மூடிட்டாங்க. அது மூடிய காரணத்தினால 50,000 பேர் வேலையில் இருந்து இழந்து இன்றைக்கு தெருவில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, ஐஏஎஸ்களை ஐபிஎஸ்களை உருவாக்கக்கூடிய வகையில் இளைஞருடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக, இளைஞருடைய அறிவு களஞ்சியமாக விளங்கிய ஒரு மிகப்பெரிய நூல் நிலையம் அறிஞர் அண்ணா பெயரில தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார. ஏசியாவிலேயே மிக சிறந்த நூல் நிலையம் என்று பெயரை பெறக்கூடிய அளவிற்கு வளர்ந்த அந்த நூல் நிலையம் அண்ணா பெயரில அவருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி கலைஞர் அவர்கள் அமைத்து தந்தார. அதை சின்னாபின்னமாக்கி இருக்கிறார்கள் இந்த ஆட்சி. ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மூடுகிற முயற்சியில் இந்த ஆட்சி ஈடுபடலையா?
அதற்கு பிறகு உயர்நீதிமன்றம் அதற்கு தடை போட்டது, அது தப்பித்திருக்கிறது. அதை முறையாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுகிறது. ஆனால் அதை கூட ஏற்று செயல்படுத்த முடியாத நிலையில் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம், அதற்கும் மூடு விழா. தேர்தல் அறிக்கையில 53 வாக்குறுதிகளை ஜெயலலிதா தந்தார். அதுல நான் சொல்றேன் 50 வாக்குறுதிகள் அதில் நிறைவேற்றப்படல. நல்லா கவனிங்க, தந்தது 53 வாக்குறுதிகள், அதுல 50 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல. அது மட்டும் இல்ல, 110 விதி. அது சட்டமன்றத்தில் முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஏதாவது ஒரு பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்காக, செய்தியை சொல்லுவதற்காக எடுத்து சொல்லப்படக்கூடிய ஒரு விதி அது 110. ஆனால் இந்த ஆட்சி 5 வருஷமா அந்த 110 விதியை பயன்படுத்தி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் 600க்கும் மேற்பட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய 600 அறிவிப்புகளில் 550 அறிவிப்புகள் காணல் நீராகவே காட்சியளித்திருக்கு. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 20 லிட்டர் குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுத்திகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவித்தார். அது தேர்தல் அறிக்கையில தெளிவா இருக்கு. நான் ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசல. நான் எதையோ பொத்தாம் பொதுவாக ஜெயலலிதா மாதிரி பேச மாட்டேன். நான் கலைஞருடைய மகன், எதையும் அழுத்த திருத்தமாக ஆணித்தரமாக புள்ளி விவரத்துடன் பேசுவேன். அது உங்களுக்கு தெரியும். எங்க இருந்து 20 லிட்டர் இலவசமாக தரப்போறேன்னு சொன்னீங்களே, எங்க அது காணும்? ஆனா கேட்டா இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. 13/2/2016 ஒரு அறிவிப்பு. அதுவும் சென்னைக்கு மட்டும், சென்னையில 100 இடங்களில் மட்டும் தூய்மையான குடிநீரை தருவோம், அதுவும் ஸ்மார்ட் கார்டு திட்டத்தின் அடிப்படையில் தருவோம். ஆக அதுவும் வெத்து அறிவிப்பு தான் என்பதை சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி அறிவித்த திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி. அதே போல மின்சாரத்தை பற்றி சொல்லணும் கேட்டீங்கன்னா, அனல் மின்சாரம், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் ஆகிய இந்த 3 மின்சாரமும் 21,140 மெகாவாட் தயாரிப்புன்னு ஜெயலலிதா வாய்ப்பந்தல் போட்டார். ஆனா இன்னைக்கு 1 மெகாவாட் மின் திட்டத்தை கூட உருவாக்க முடியாத ஒரு ஆட்சி. நான் சொல்றேன், இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், உங்களை எல்லாம் சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், 1 மெகாவாட் மின்சாரத்தை மின் திட்டத்தின் மூலமாக தயாரித்திருக்கிறோன்னு ஜெயலலிதா சொல்லிவிட்டால், நான் இந்த மேடையில் இருந்து ஓடோடி வந்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க நான் தயார். நீங்கள் தயாரா? நான் கேட்கிறேன். 1 மெகாவாட் மின் உற்பத்தி கூட உற்பத்தி செய்வதற்கு துப்பு இல்ல, துரும்பு இல்ல. நீங்க இன்னைக்கு 5 வருஷமா இந்த ஆட்சியில் இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எதை செஞ்சீங்க, எதை கிழிச்சீங்க சொல்லுங்க. காவல்துறையினருக்கு 36,000 வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லலையா? எங்காவது அது கட்டப்பட்டிருக்கா? 3/5/2011 110 விதியில ஜெயலலிதா சொன்னது. இதை விட இன்னொரு வேடிக்கை, 2.42 லட்சம் ரூபாய், 2.42 கோடி லட்சம், 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துருச்சு என்று ஜெயலலிதா அறிவித்தார். நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அதை எப்போ நடத்தினாங்க? ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆண்டா இல்ல 2 ஆண்டிற்கு பிறகா? இல்ல, ஆட்சி போகிற கடைசி ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. அதனுடைய தொடக்க விழா நடந்துச்சு. அந்த தொடக்க விழால அதை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகிறப்போ 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்தாச்சு. 1 லட்சம் கோடி, நல்லா கவனிக்கணும், 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்தாச்சு.
நான் தொடங்கி வைக்கிறேன். அடுத்த நாள், இரண்டாவது நாள் மாநாட்டை முடிச்சு ஜெயலலிதா தான் பேசுறார். முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுகிறார். அப்படி பேசுகிற இடத்தில் சொல்லுகிறார், நேற்று நான் 1 லட்சம் கோடின்னு சொன்னேன், இப்போ 2.42 லட்சம் கோடி ரூபாய் வந்துருச்சு. நான் கேட்கிறேன், ஒரே நாள்ல 1 லட்சத்தை தாண்டி 2 லட்சத்தை தாண்டி 2.42 லட்சம் கோடி வந்துருச்சா? அப்படியே வந்தாலும் உத்தேசமா சொல்லலாம், 2 கோடி 2.5 கோடி 2.25 கோடி ஆக உத்தேசமா சொல்லலாம் சுமார். ஆனா புள்ளி விவரத்தோட சொல்றாங்க, அதுதான் கவனிக்கணும். 2.42 லட்சம் கோடி. அந்த 2.42 லட்சம் கோடி என்ன தெரியுமா? நல்லா பாருங்க. ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் 24, பக்கத்தில் இருக்க மாசம் பிப்ரவரி மாதம் 2வது மாசம், அதனால 24 2வது மாசம். அந்த நம்பர் வரணும்னு ஊரை ஏமாற்ற, மக்களை ஏமாற்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்களே தவிர வேற இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? 13,690 கோடி ரூபாய் முதலீடு வந்துட்டதாக சொல்றாங்க. 4.70 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு மாநாட்டில் அறிவிச்சாங்க. ஆனா இப்ப என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? 34,428 பேருக்கு வேலை கொடுக்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. அதுவும் உறுதி கிடையாது, அதுல ஒரு நிலைப்பாடு கிடையாது. 98 MOU புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாச்சுன்னு அறிவிச்சாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்தெந்த தொழிற்சாலைக்கு, எந்தெந்த நாட்டிற்கு, எந்தெந்த மாநிலத்திற்கு, எந்தெந்த தொழிற்சாலைக்கு தந்திருக்கிறீங்க? அதனால எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க போகுது என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்யுங்க எத்தனை முறை கேட்டோம். இதுவரை அதை தாக்கல் செய்கிற யோகியதை அந்த தெம்பு இந்த ஆட்சிக்கு இருக்கா? இல்லையா? மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த மேடையில் நின்று கொண்டு நான் சவாலாக ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை MOU போட்டிருக்கீங்க? எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? தனியாக மேடை போடுங்க. நீங்கள் அழைக்கிற இடத்திற்கு நான் வரேன், நீங்கள் போடுகிற மேடைக்கு நான் வரேன். கையில் ஆதாரம் இருக்கு. எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்டேன்னு சட்டமன்றத்தில் வந்து பேசுறீங்களா? அதை எதிர்த்து பேசினா எங்களை தூக்கி வெளியில போடுறீங்க. இதுதானே இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கையில 110 விதியை பயன்படுத்தி, தேர்தல் அறிக்கையில பயன்படுத்தி எத்தனை உறுதிமொழி, 110 விதியை பயன்படுத்தி எத்தனை அறிக்கைகள், அதில் என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறீங்க, அதை பற்றி விவாதிப்பதற்கு நான் தயார். நீங்கள் தயாரா? நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் கேட்கிறேன். தொழில் முதலீடு செய்வதற்கு கர்நாடக மாநிலத்துடைய முதல்வர் சித்தராமையா வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. மத்திய பிரதேச முதல்வர் சௌஹான் வரார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரார். சமீபத்தில் ஹரியானா முதல்வர் கட்டர் கூட வந்துட்டு போயிருக்கிறார். ஆனால் இதுவரையில எங்கள் மாநிலத்திற்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என்று எந்த மாநிலத்திற்காவது நம்முடைய முதலமைச்சர் சென்றதுண்டா? நான் கேட்கிறேன். இந்தியாவிலேயே தேர்தல் நேரம் தவிர மற்ற நேரங்களில் தன் சொந்த மாநில மக்களை கூட சந்திக்காத ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் இருக்க முடியும். தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட போது வேன்ல உட்கார்ந்துகிட்டு இரட்டை விரலை காட்டிக்கிட்டு வாக்காளர் பெருமக்கள் என்று சொல்லிவிட்டு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. நான் கேட்கிறேன், வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒரு கொடுமை நடந்து பார்த்திருக்கிறீங்களா? எந்த மாநிலத்திலாவது ஒன்று சொல்லுங்க. எந்த நாட்டிலாவது? நெம்மேலியில 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 180 மில்லியன் லிட்டர் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்படும் 16/4/2013 ஜெயலலிதா சட்டமன்றத்தில் அறிவித்தார். இதுவரைக்கும் டேக் ஆஃப் கூட ஆகல. பட்டிப்புலத்தில் 200 மில்லியன் லிட்டர் கொண்ட திறன் கொண்ட சுத்திகரிக்கப்படுது கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் கொண்டு வர அறிவிச்சார. எங்காவது அந்த பணி நடக்க தொடங்கி இருக்கா? கிடையாது. தரமணி முதல் மாமல்லபுரம் வர 45 கிலோமீட்டருக்கு உயர்மட்ட சாலை அமைப்போம் என்று 1/4/2013 என்று ஜெயலலிதா அறிவிக்கிறார். கிடையாது. சிறுசேரியில 2000 வாகனங்கள், 50 பேருந்து நிறுத்தம்,
பல்லடுக்கு வாகன நிறுத்த கட்டிடம் கட்டப்படும் என்று 1/4/2013 என்று அறிவிக்கிறார். அதுவும் கிடையாது. இதை விட இன்னொரு வேடிக்கை, 22/3/2012 அன்று விஷன் 2023, அதாவது தொலைநோக்கு திட்டம் 2023 அப்படின்னு ஒரு திட்டம், ஒரு பகட்டு அறிவிப்பாக அறிவிச்சாங்க. ஆண்டுதோறும் மாநிலத்துடைய வளர்ச்சி 11%. இதுதான் அந்த தொழில் கொள்கையினுடைய நோக்கம், அதுதான் அவருடைய நோக்கு, அதுதான் அவருடைய அந்த தொழில் கொள்கையினுடைய இலக்கு. ஆனால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி, மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஒப்பிட்ட உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக்ஸ்போர்ட் அனாலிட்டிகா என்ற பன்னாட்டு நிறுவனம் திமுக ஆட்சி இருந்தப்போ ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. தொழில் வளர்ச்சி பற்றி ஒரு சர்வேயை வெளியிட்டாங்க. அது ஏதோ சாதாரண சர்வே அல்ல. அதுல ஆக்ஸ்போர்ட் சீனியர் ஃபேக்கல்டி மெம்பர்கள் உட்பட 1000 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம் அது. அந்த அமைப்பு என்ன சொன்னது தெரியுமா? உட்கட்டமைப்பு மற்றும் அரசு நிர்வாக அடிப்படையில் இந்தியாவில் அந்நிய முதலீடு செய்யாதற்கு ஏற்ற மாநிலம் திமுக ஆட்சி நடைபெறக்கூடிய தமிழ்நாடு தான் என்று சர்வே ரிப்போர்ட் தெளிவாக சொன்னது. ஆனா இப்போ அதிமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு உலக பொருளாதார அமைப்பு, அதாவது வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம், அது ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்துச்சு. அதுல தொழில் தொடங்க சரியான இடம் சென்னை கிடையாது, தமிழ்நாடு கிடையாது என்று அந்த நிறுவனம் ஓபனா டிக்ளேர் பண்ணியிருக்கு. திமுக ஆட்சியில உற்பத்தி வளர்ச்சி 29.18%, அதிமுக ஆட்சியில 1.3%, திமுக ஆட்சியில தொழில் வளர்ச்சி 20.93%, அதிமுக ஆட்சியில 1.61%. அதாவது தொழில் முதலீட்டில இப்ப நடக்கிற அதிமுக ஆட்சியில பீகார் மாநிலத்திற்கு பின்னால இப்ப தமிழ்நாடு இருக்கு. இதுதான் கொடுமை. திமுக ஆட்சியில விவசாய துறையில 12.64% வளர்ச்சி, சேவை துறையில 16.33% வளர்ச்சி, மாநிலத்தினுடைய மொத்த வளர்ச்சி 14.85%. ஆனால் சமீபத்தில் இந்தியா டுடே என்கிற வார இதழ் ஒரு சர்வேயை போட்டிருக்கு. அந்த சர்வேயின்படி பார்த்தீங்கன்னா தமிழக விவசாயத்தில் 21வது இடம், கல்வியில 13வது இடம், உட்கட்டமைப்பில 17வது இடம், ஒட்டுமொத்த வளர்ச்சியில 20வது இடம். மத்திய புள்ளி இயக்குநரகம் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அந்த ஆய்வு அறிக்கையின்படி பார்த்தா வளர்ச்சி பட்டியல இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு தான் கடைசி இடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் சுட்டி காட்டி இருக்கிறாங்கன்னா, தொழில் வளர்ச்சியில புரட்சின்னு சொல்றீங்களே எங்க? ஆக 11% மொத்த வளர்ச்சின்னு கூறிட்டு இப்போ 1.61% கூட வளர்ச்சி இல்லாமல் இந்த தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை தான் தமிழக வளர்ச்சி பாதைகளை அல்ல, தமிழக தளர்ச்சி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இவைகளெல்லாம் உதாரணங்களாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆக ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயாச்சு இந்த ஆட்சியில. இந்த 5 வருஷ ஆட்சியில தமிழ்நாடு தொழில்துறையை பொறுத்த வரைக்கும், விவசாயத்துறையை பொறுத்த வரைக்கும், கல்வித்துறையை பொறுத்தவரை எந்த துறை எடுத்து பார்த்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம். ஆக இந்த ஆட்சியுடைய அவலம் என்று நாம் சொல்றோம். இந்த ஆட்சியுடைய அவலம் என்று சொல்வதை விட தமிழகத்திற்கு இந்த ஆட்சி தேடி தந்திருக்கக்கூடிய அவமானம், தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தலைகுனிவு என்பதை நான் வேதனையோடு சொல்லுகிறேன். இந்த மேடையில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக கொண்டு சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிந்தறிந்து தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பாவத்தை அழுதழுது துளைக்க வேண்டிய நிலை உங்களுக்கு நிச்சயம் வந்து தீரும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். ஏமாற்றி விட்டோம் என்று ஏளனம் செய்தீர்கள் என்று சொன்னால் எம்மக்கள் பொங்கி எழுவார்கள். தயாராக இருங்கள். என் தமிழ் மக்கள் என்ன அவ்வளவு வெளிச்சாவாயர்களா? இந்த ஆட்சியில் 86 லட்சம் பேர் வேலை இல்லாமல் படித்த பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேளாண் பொறியாளர் குமாரசாமி தற்கொலை செய்து கொண்டார். பெண் போலீஸ் அதிகாரி டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டார். அண்மையில ஒரு போலீஸ் அதிகாரி சென்னையிலே கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்
ஹரிஷ் என்பவர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார். அதனுடைய பின்னணி என்ன, யாரால் மிரட்டப்பட்டார், அந்த விவகாரங்கள் எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த உண்மைகள் எல்லாம் வெளிவரத்தான் போகிறது, நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஆக இது போன்ற படுகொலைகள் கொலைகள் நடப்பதற்கு யார் காரணம்? இந்த ஆட்சி தான். ஆக இந்த ஆட்சி தான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்லக்கூடிய காலம் மிக விரைவிலே நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த எழுச்சி உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் செம்பரம்பாக்கம் பிரச்சனைக்கும் பதில் சொல்லணும். இந்த 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊழலுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், மறந்துடாதீங்க. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கருதக்கூடும். ஏற்கனவே 3 பேரணிகள் நடத்தி முடிச்சீங்க, மதுரையில, கடலூரில, திருப்பூரில. அப்பெல்லாம் கேள்வியை கேட்டீங்க, அப்பெல்லாம் இந்த ஆட்சியுடைய அலங்கோலங்களை பற்றி எடுத்து சொன்னீங்க. ஆனால் நீங்க என்ன செஞ்சீங்க என்று நீங்கள் எங்களை பார்த்து கேட்பது என்னுடைய செவிகளை விழாமல் இல்லை. நான் அதற்காக சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். தமிழகத்திற்கு 33,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில 4 வழி 6 வழி பாதைகள், மிகப்பெரிய மேம்பாலங்கள் கொண்டு வந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் துறைமுகங்கள்ல விரைந்து சரக்குகளை கையாள்வதற்காக 23,000 கோடி ரூபாயில விரிவாக்க பணி மேற்கொள்ளப்பட்டதும் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. சேலத்தில் 1583 கோடி ரூபாய் மதிப்பீட்டில புதிய உருட்டாலை கொண்டு வந்ததும் திமுக ஆட்சி. நோக்கியா நிறுவனம் நிறுவியது திமுக ஆட்சி காலத்தில். உரகடத்தில் 1400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாகன சோதனை மையம் உருவாக்கியதும் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. உலக தரம் வாய்ந்த தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னை கரைகளை துவக்கியதும் திமுக ஆட்சி. மெட்ரோ ரயில் திட்டத்தையும் கொண்டு வந்த ஆட்சி தான் திமுக ஆட்சி. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. மீஞ்சூரில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், நெம்மேலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் காணாது. ஆக இப்பொழுது நான் திமுக கழகத்துடைய கனவினை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த கனவு அது கனவாக அல்ல, நனவாக. எப்படி அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களை கனவு காணுங்கள் என்று சொன்னாரோ, அது நிறைவேறும், வெற்றி பெறும் என்ற உறுதியோடு கனவு காணுங்கள் என்று சொன்னாரோ, அதுபோல் திமுக கழகத்தின் சார்பில் வெற்றி பெறும், நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நான் திமுக கழகத்தினுடைய கனவினை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தமிழகத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் தெரியுமா? தமிழக இந்தியாவில எப்படி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் தெரியுமா? இந்த ஜனசமுத்திரத்தின் முன்னால் நின்று கொண்டு உங்களில் ஒருவனாக, நம்முடைய தலைவர் கலைஞருடைய அன்பு மகனாக இந்த மேடைகளில் நின்று கொண்டு அந்த உறுதி முழக்கத்தை நான் இங்கே முழக்கப் போகிறேன். அந்த உறுதி முழக்கத்தை உங்களிடத்தில் எடுத்து வைக்க போகிறேன். இந்த கூட்டத்திற்கு தலைப்பு உறுதி முழக்கம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கு. எனவே அந்த கூட்டத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டு சொல்லுகிறேன், இந்தியாவில் தமிழகத்தை முதல் மாநிலமாக்குவோம். இது முதல் உறுதி முழக்கம். நம்பர் 1 மாநிலமாக இருந்த தமிழகத்தை இப்ப நம்பர் 21 மாற்றிவிட்டார் ஜெயலலிதா. அதற்கு காரணம் என்ன? தொழிற்சாலைகளை தொடங்க வர முன்வரக்கூடிய தொழிலதிபர்களை முதலமைச்சரும் சந்திக்க முடியாது, அமைச்சர்களும் பார்க்க முடியாது, அதிகாரிகளிடத்திலும் கலந்து பேசிட முடியாது. அதனால்தான் தொழில் முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வர பயந்து மறுத்து இப்ப அண்டை மாநிலங்களுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நான் சொல்லுகிறேன், தொழில் முதலீட்டாளர்களை நிச்சயம் நாம் மதிப்போம். தங்கு தடையின்றி மின்சாரத்தை அவர்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவோம். கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் வேலை தமிழகத்தை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக்குவது. சபதம் ஏற்போம், உறுதிமொழி ஏற்போம். அடுத்து 100 இளைஞர்களை தாருங்கள், நான் உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆம், இளைஞருடைய வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சியாக அமைந்திட முடியும்.
இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தொலைக்காட்சிகளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய என்னரும் இளைய நண்பர்களுக்கெல்லாம் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், அகில இந்திய அளவிலும் மற்ற மாநிலங்களோடு போட்டி போடக்கூடிய அளவிற்கு இளைஞர்களை ஊக்குவிப்போம், அவருடைய கல்வி தரத்தை உயர்த்துவோம், அவர்களுக்கென்று திறன் மேம்பாட்டு பயிற்சியை நிச்சயமாக வழங்குவோம், புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம், சேவை பணிகளை ஏற்படுத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், மாநில முன்னேற்றத்தில் மாணவ பருவத்திலே இளைஞர்களை நிச்சயமாக ஈடுபடுத்துவோம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, நேர்மையும் தூய்மையும் நிச்சயமாக நமக்கு தேவை. இன்றைக்கு தமிழகத்தில் அதிமுக அரசில ஊழலின் உறைவிடமாக இருக்கு. இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது. நல்லா கேளுங்க, இரும்பு பிடிச்ச கையும் சிறங்கு பிடிச்ச கையும் சும்மா இருக்காது, சொரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி இந்த அதிமுக ஆட்சியில எல்லா மட்டத்திலும், அனைத்து மட்டத்திலும், அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் இருந்து எம்பிக்கள் இருந்து மேயர்கள் இருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்து ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் ஊழல் 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 ஊழலுடைய நாற்றங்களா இன்றைக்கு அதிமுக ஆட்சி இன்றைக்கு இருக்கிறது. எனவே திமுக கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த போது முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்களிலிருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர் வரை யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடாது, முறைகேடு செய்யக்கூடாது அப்பவே சட்டம் கொண்டு வந்தார். ஆனால் எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அந்த சட்டத்தை ரத்து செஞ்சார். ஆனா இப்ப நான் சொல்றேன், ஊழலை ஒழிக்க மீண்டும் தலைவர் கலைஞர் தலைமையில் ஆட்சி அமைகிற போது லோக் ஆயுக்தா நிச்சயம் அமைக்கப்படும். அது சுதந்திரமிக்க அமைப்பாக அது செயல்படும். ஆக லோக் ஆயுதா அமைக்கப்படும் என்று இந்த கூட்டத்தில் நான் இறுதி முழக்கம் செய்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியாக நிச்சயம் திமுக ஆட்சி இருக்கும். இதைவிட இன்னொன்று, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். காவல்துறையை பொறுத்தவரையில் எந்தவித அரசியல் தலையீடு நிச்சயமாக இருக்காது என்பதை நான் இந்த மேடையில் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுகிறேன். கவர்னன்ஸுக்கு நிச்சயம் முக்கியத்துவம் வழங்கப்படும். இன்னைக்கு பார்க்கிறோமே, அரசு ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, சத்துணவு ஊழியர்கள் போராடுறாங்க, வணிக வரித்துறை ஊழியர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் உண்ணாநோன்பு போராட்டத்தை நடத்தினாங்களே, எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் போராட்டம் அது ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டம் எதை காட்டுகிறது? அதிமுக ஆட்சியுடைய கையாலாகாத தனத்தை தான் இந்த போராட்டங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த நட்சத்திரத்தில் ஒரு புது திட்டம் அறிவிச்சாங்க, மறந்திருக்க மாட்டீங்க. அம்மா கால் சென்டர், அம்மா சேவை மையம். அம்மாவை தொடர்பு கொள்ள 1100, ஏற்கனவே 110 அது விதியை பயன்படுத்தி 111 போட்டாங்க. இந்த 110க்கு பக்கத்துல இன்னொரு பூஜ்ஜியத்தை போட்டு 1100 இப்போ ஒரு சேவை மையம். சாகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, அது மாதிரி ஆட்சி போகிற நேரத்தில் அம்மா சேவை மையம். ஆக இந்த நிலைமைகள் எல்லாம் மாறிட வேண்டும் என்று சொன்னால் சேவையும் உரிமையும் சேர்ந்து வழங்க வேண்டும் என்ற அந்த உறுதி முழக்கத்தை எடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அதற்கு உரிமை சட்டம் உடனடியாக தேவைப்படுகிறது. மக்களை தேடி, அதற்காகத்தான் நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக நான் மக்களை சந்திச்சேன். கழகம் ஆட்சி அமைந்ததும் நான் துணிவோடு சொல்றேன், உறுதியோடு சொல்றேன், அரசு மக்களை தேடி வரும். மக்கள் பிரதிநிதிகள் உங்களை தேடி வந்து உங்கள் குறைகளை கேட்பார்கள், உங்கள் பிரச்சனைகளை முடிப்பார்கள். சேவை உரிமை சட்டத்தின் கீழ் அதனுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய அலுவலகங்கள் அதை நீங்கள் போய் தேடி அங்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே போய் நீங்கள் கியூ வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிச்சா கூட குறிப்பிட்ட நாள்ல அந்த ரேஷன் கார்டு உங்க கைக்கு வரணும். அது போன்ற ஒரு ஆட்சியை திமுக தரும் என்ற நம்பிக்கை நான் சொல்றோம். அப்படி வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலக்கெடுவிற்குள் தொழில் தொடங்க அனுமதி கிடைக்கும். அந்த சேவையை உரிய நேரத்தில்
யாராவது வழங்க தவறினால் அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கு நிச்சயம் அபராதம் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆக அதிமுக ஆட்சியில செயலிழந்து சீரழிந்து கிடக்கக்கூடிய இந்த அரசு நிர்வாகத்தை மீட்டு எடுக்க இதை தவிர வேறு வழி இல்லை. அதிமுக ஆட்சியில 10 வருஷத்துக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் சேவை உரிமை சட்டம் மட்டும் வந்தால்தான் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும், மக்களை நாம் காப்பாற்ற முடியும். அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. ஆகவே நிச்சயமாக அந்த சட்டம் கொண்டு வரப்படும். நிதி ஆதாரம் படுவாதாரத்திற்கு போயிடுச்சு. கடனை வாங்கி குவிச்சுட்டே போயிட்டு இருக்கிறாங்க. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. எனவே நிதி ஆதாரம் நிரந்தரமாக மாறிட வேண்டும். தமிழகத்தை நிதி பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு நாம் இந்த கூட்டத்தில் உறுதி முழக்கம் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொழில்துறை எடுத்துக்கிட்டா மிகவும் மோசமான நிலை. ஹுண்டாய், ஃபோர்டு போயிடுச்சு, குஜராத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. ஆக தொழில்துறையை எழில்மிகு துறையாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் நிச்சயம் ஈடுபடுவோம். அடுத்து வேலையில்லா திண்டாட்டம். ஒரே வரியில சொல்றேன், இனி வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் வேலை காலி இல்லைன்னு சொல்லக்கூடாது, வேலை இருக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய நிலையை திமுக ஆட்சிகளை ஏற்படுத்த வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது கலைஞர் ஆட்சி. 7000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சது கலைஞர் ஆட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன? இதே ஜெயலலிதா என்ன சொன்னார்? விவசாயி தனிநபர் வருமானத்தை 2 முதல் 3 மடங்கு உயர்த்துவன்னு சொன்னாங்க. கரும்பு உற்பத்தி 1000 லட்சம் டன்னாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கக்கூடிய கொடுமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆக நெசவாளர்களும் இந்த ஆட்சியில பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நெசவாளர்களுக்கு நாம் சென்பாட் வரை நீக்கி தந்தோம். எனவே விவசாயிகளையும் நெசவாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் நாம் அத்தனை பேரும் உறுதி முழக்கம் எடுப்போம். குடிநீர் 10 ரூபாய் விக்குது ஆட்சியில. எங்காவது அரசாங்கம் குடிநீர் விற்கிற கொடுமையை பார்த்திருக்கிறீங்களா? எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆக 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலை, இந்த நிலையை மாற்றி குடிநீர் ஆதாரங்களை காப்போம், ஆக்கிரமிப்புகளை தடுப்போம். இதுவும் நம்முடைய உறுதி முழக்கம். மீண்டும் சொல்லுகிறேன், இன்றிலிருந்து 5 வருஷம் நீங்க கணக்கெடுத்து பாருங்க. தமிழகம் வளமும் வாழ்வாதாரமும் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சியின் மூலமாக நீங்கள் பெற போகிறீர்கள். ஊழல் ஊதாரித்தனம் விரட்டி அடிக்கப்படும். ஜெயலலிதா எண்ணிக்கொண்டிருக்கிறார், தேர்தல் வர்றப்போ 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்துட்டா மாத்திடலான்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனா இந்த முறை அந்த கனவு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் பலிக்காது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் மதுவால கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனது அருமை தமிழ் மக்களே, நீங்கள் வாக்களியுங்கள் மாற்றத்திற்கு. மாற்றம் உங்கள் வாழ்வினுடைய ஏற்றம் பெறுவதற்கு, நம்முடைய எதிர்கால இளைஞர்களுடைய ஏற்றத்திற்கு இங்கே அளிக்கப்பட்ட இந்த உறுதி முழக்கத்தை செய்து காட்டுவோம். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்த ஆட்சி தான் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. எனவே அடுத்த 5 ஆண்டுகள் கலைஞர் ஆட்சி திமுக ஆட்சி என்று சொல்வதை விட அடுத்த 5 ஆண்டு காலம் நடைபெறவிருக்கக்கூடிய ஆட்சி அது உங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஊழலற்ற முன்னேற்றமிக்க மாநிலமாக நிச்சயமாக தமிழ்நாடு மாறும் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக, யார் வேண்டுமானால் இடத்திலிருந்து பந்தயம் கட்டுங்கள், இதை நாங்கள் திமுக ஆட்சியிலே செய்து காட்ட தயார். பந்தயம் கட்ட தயாரா? நான் தயார். பொது வாழ்வில நேர்மை நாணய வேண்டும். அந்த புது வாழ்வு புகழ்வாழ்வு தமிழகத்திற்கு கிடைத்திட வேண்டும். எனவே எங்கள் முழக்கம் லட்சிய முழக்கம், உரிமை முழக்கம், உறுதி முழக்கம். ஒற்றுமையுடன் பாடுபடுவோம், மாநில மக்களுக்காக உழைப்போம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.